அவ்வளவு கூட்டம், சத்தம், பட்டாசு, சிரிப்பு, கூச்சல், எங்க பார்த்தாலும் நியூ இயர் நியூ இயர்னு தான். ஆனா அந்த கோவிலுக்குள்ள போனதும் எல்லாம் திடீர்னு அமைதியா போயிடுச்சு. அங்க ஒரு மூலையில அந்த சின்ன விளக்கு மட்டும் எதையும் பொருட்படுத்தாம அமைதியா எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. நான் அப்படியே நின்னு கொஞ்ச நேரம் அந்த விளக்கையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். வெளியெல்லாம் ஆர்ப்பாட்டம். ஆனா அந்த விளக்கு மட்டும் நான் எப்பவும் இதே மாதிரிதான்னு சொல்ற மாதிரி இருந்தது. அப்போதான் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. நம்ம வாழ்க்கையும் இப்படியே இருக்க முடியாதா? சத்தம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், தோல்வி வந்தாலும், பயம் வந்தாலும், உள்ளுக்குள்ள ஒரு சின்ன அமைதி விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமேன்னு. அந்த நேரம் பக்கத்துல ஒரு வயசான குருக்கள் சாமி அமைதியா உட்கார்ந்திருந்தார். அவர் என்ன பார்த்து சும்மா கேட்டார், இந்த விளக்கு எதுக்காக எரியுதுன்னு உனக்கு தெரியுமான்னு. நான் சிரிச்சு தலையாட்டினேன். அவர் மெதுவா சொன்னார், வெளியில இருட்டு இருக்குதுன்னு விளக்கு எரியலப்பா. விளக்கு எரியறதுனால தான் இருட்டு அங்க நிற்க முடியல. அந்த ஒரு வரி நேர மனசுக்குள்ள போய் அடிச்ச மாதிரி இருந்தது. நம்ம வாழ்க்கையில தோல்வி வந்தா, காசு இல்லைன்னா, யாரும் புரிஞ்சுக்கலன்னா உடனே என் வாழ்க்கை இருட்டுன்னு சொல்லிடுறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நாம எரியறத நிறுத்தினாதான் இருட்டு ஜெயிக்குது. அந்த விளக்கு நாளை நியூ இயர், இன்று பழைய வருஷம்னு கணக்கு போடல. என்னை யார் பார்க்கறாங்கன்னு யோசிக்கல. நான் சின்னதா இருக்கனேன்னு கவலைப்படல. அதுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், எரியணும். அப்போதான் புரிஞ்சது, 2026க்கு பெரிய ரெசல்யூஷன் வேண்டாம், பெரிய ப்ராமிஸ் வேண்டாம், பெரிய ஷோ வேண்டாம். தினமும் கொஞ்சமா நல்லா இருக்க முயற்சி பண்ணினா போதும். தினமும் கொஞ்சமா உண்மையா வாழ்ந்தா போதும். தினமும் கொஞ்சமா மனச சுத்தமா வச்சுக்கிட்டா போதும். விளக்கு மாதிரி காற்று அடிச்சாலும் அது எரியறத நிறுத்தவே இல்ல. அதுதான் பக்தி, அதுதான் நம்பிக்கை, அதுதான் வாழ்க்கை. இந்த நியூ இயர்ல நீ யாருக்காகவும் ஒளியாகணும்னு வேண்டாம். உனக்காக நீ ஒளியாயிரு, அதுவே போதும். இந்த கதை உங்க மனசுல ஒரு சின்ன விளக்கை ஏத்தி வச்சிருந்தா கமெண்ட்ல ஓம் நமசிவாயன்னு எழுதுங்க. இப்படியான உண்மையான ஆன்மீக கதைகளுக்காக திரு இன்ஃபோ மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஹாப்பி நியூ இயர் 2026. ஓம் நமசிவாய.